Hi friends, welcome back to Vismayakudil. இன்னைக்கு வந்து churidar kurtisக்குலாம் வந்து நம்ம வாங்குறப்ப ஸ்லீவ் வந்து தனியா கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம கடையில தான் எடுத்துட்டு போய் கொடுத்து அட்டாச் பண்ணுவோம். ஆனா வீட்லயே ரொம்ப ஈஸியா வந்து அதை அட்டாச் பண்ணிடலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட சுடிதாரோட ஸ்லீவ் வந்து நான் எடுத்துட்டேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், இன்னொரு சைடு வந்து லைட்டான ஒரு கர்வோட இருக்கும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஈவனா ரெண்டா வந்து மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட முன்ன பின்ன இருக்கக்கூடாது, கரெக்டா மடிச்சுட்டு லைட்டான ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த இடத்துல நம்மளோட கை குழி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல, அதாவது ஆர்ம் ஹோல் வந்து ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துல வந்து லைட்டா நான் வந்து கட் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டும் ஈவனா இருக்கா அப்படிங்கறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. இதோடய நான் அட்டாச் பண்ணேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிறேன், அதிகமாக கட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கை பத்தாமல் போயிடும். ஸோ இப்போ வந்து லைட்டாக வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த நம்பர் 1 வந்து கட் பண்ணது, நம்பர் 2 வந்து கட் பண்ணாமல் இருக்கிறது, ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து உங்களாலே பார்க்க முடியும். இப்படி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஸ்ட்ரைட்டா இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ரொம்ப மெல்லிசா ரெண்டா மடிச்சு இந்த மாதிரி தச்சுக்க போறேன். ரொம்ப பட்டையா தச்சிடாதீங்க, அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப மெல்லிசா இந்த மாதிரி தச்சு எடுத்துக்க போறேன் ரெண்டு ஸ்லீவையுமே. தச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும். இப்போ தச்சு ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் சுடிதாரில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ சுடிதாரில் நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நல்ல பக்கம் வந்து சேர்ந்துருக்கணும். அதாவது நம்மளோட சுடிதாரோட வெளிப்பக்கத்தை வந்து நல்ல பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட உள்ளே இருக்கிற சைடு வந்து கெட்ட பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்லீவோட அந்த கைக்குழி இருக்கிற இடத்த எடுத்துட்டேன். இதில் வந்து அந்த நான் வெளி சைடும் பார்த்தா மாதிரி அதில் வச்சுக்கணும். அதுக்கும் முன்னாடி நம்மளோட ஷோல்டர் கிட்ட ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இடத்துலையும் நம்மளோட ஸ்லீவில் வந்து நம்ம மடிச்சு வச்சிருக்கோம்ல ஈவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடமுமே பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சிடணும். ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக போய் அந்த கைக்குழியில் வந்து உட்காரும். அது நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்லீவ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஸ்லீவில் இருக்கிற அந்த ஒரு ஈவனான இடத்தையும் நம்ம ஷோல்டரில் அந்த ஒரு ஸ்டிச்சஸ் வரும்ல அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அந்த ஆர்ம் ஹோல் வரைக்குமே வச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து மிஷினில் வச்சு தச்சிட போகிறோம். அப்படி தச்சுட்டு இந்த மாதிரி திருப்பினோம்னா கரெக்டாக வெளி சைடு ரெண்டும் வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த ரெண்டு வெளி சைடையும் பார்க்குற மாதிரி நம்ம ஷோல்டர் கிட்ட இருக்கிற அந்த ஸ்டிச்சஸ்லேருந்து ஒரு சைடு நான் முடிச்சுட்டு திரும்ப அதை லைட்டாக அந்த குர்த்தீஸை வந்து திருப்பி வச்சு அடுத்த சைடும் நான் முடிச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தைக்கிறப்ப ஸ்லீவ் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, அதோட நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம தைச்சிருக்கிறது. ஸோ எந்த ஒரு தையலில் வந்து ஏற்ற இறக்கம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸி. இனிமேல் நீங்களும் வந்து வீட்லேயே உங்களோட ஸ்லீவ்லாம் வந்து தைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லூஸாக தைச்சிருக்கேன், ஏன்னா இது காட்டன். ஸோ நம்ம வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் சுருங்கும், அதனால இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.